லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் என்பது உங்கள் எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் மனநிலைகளின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் விரும்பிய விஷயங்களை ஏற்கும் திறனை விவரிக்கும் ஒரு சிந்தனை விதிமுறை. இது பொதுவாக லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி என அழைக்கப்படுகிறது. தமிழில் இதனை விளைவு ஈர்ப்பு விதி அல்லது மனநிலை வடிவமைப்பு சட்டம் என்று அழைக்கலாம். மூலக்காரணம்: 1. நம்பிக்கை. நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் மட்டுமே உங்கள் எண்ணங்கள் செயல்படுகின்றன. 2. கற்பனை. நீங்கள் ஏற்கனவே உங்கள் இலக்கை அடைந்ததாக கற்பனை செய்ய வேண்டும். 3. நடைமுறை. உங்கள் எண்ணங்களுடன் ஒத்துப்போகும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். செயல்முறை: 1. உள்ளமைதியாக இருங்கள். தினசரி தியானம் அல்லது மனநிலை அடக்கி அமைதியாகுங்கள். 2. விருப்பத்தை தெளிவாக நிர்ணயிக்கவும். உங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளை தெளிவாக கற்பனை செய்யுங்கள். 3. நேர்மறை எண்ணங்களை பகிருங்கள். எப்போதும் நேர்மறை எண்ணங்களை வைத்திருங்கள். 4. எண்ணங்களை நடைமுறைப்படுத்துதல். வெறும் கற்பனை மட்டும் போதாது, அதற்கான செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும். 5. தீர்க்கமான நம்பிக்கை. முடிவுகள் உடனே வரும் என்று எதிர்பார்க்காமல் தொடர்ந்து நம்பிக்கையை கொண்டிருங்கள். உதாரணம்: ஒருவரின் வாழ்க்கையில் அவர் விரும்பும் பணத்தையும் சுகாதாரத்தையும் ஈர்க்க தினமும் நேர்மறை உறுதிமொழிகள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்த வேண்டும். பணம் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கையை அனுபவிக்கும் காட்சிகளை மனதில் படம் போட வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்த தயாராக இருக்க வேண்டும். நேர்மறை சிந்தனைகளே உங்கள் உலகம் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த விதி செயல்படுகிறது. வெற்றி பெறுவதற்கான மெய்யேடு விதி, லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் சக்சஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் வெற்றியை அடைய உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் முறை. இது வெற்றியை ஈர்க்கும் ஒரு சக்தியான வழிமுறை. வெற்றியை மெய்யாக்க சில முக்கிய வழிமுறைகள். 1. தெளிவான இலக்கு அமைக்கவும். உங்கள் வெற்றியின் குறிக்கோள்களை தெளிவாக தீர்மானிக்கவும். உங்களது இலக்குகளை எழுதிக் கொள்ளுங்கள். உதாரணம்: நான் 2 வருடங்களில் என் கனவு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும். 2. நேர்மறை உறுதிமொழிகள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். தினமும் உங்களுக்காக நல்ல உறுதிமொழிகளை சொல்லுங்கள். உதாரணம்: நான் தினமும் வெற்றிக்கான வழிகளை கண்டுபிடிக்கிறேன். 3. கற்பனை மற்றும் காட்சி வடிவமைப்பு விசுவலைசேஷன். நீங்கள் வெற்றி பெற்றதை மனதில் தெளிவாக கற்பனை செய்யுங்கள். அந்த வெற்றியை அனுபவிக்கும் உணர்வுகளை மனதிற்குள் உருவாக்குங்கள். 4. உணர்ச்சிகளை ஒருங்கிணைக்கவும். வெற்றியைப் பற்றிய நேர்மறை உணர்ச்சிகளை வளர்க்கவும். உங்களை மெய்யாக வெற்றியாளராக உணருங்கள். 5. நடவடிக்கை செய்யுங்கள். வெறும் கற்பனை மட்டும் போதாது. உங்கள் இலக்கத்தை அடைய தேவையான நடவடிக்கைகளை தினமும் செய்யுங்கள். 6. சொந்த உழைப்பில் நம்பிக்கை. கைவிடாமல் தொடர்ந்த முயற்சியில் ஈடுபடுங்கள். எப்போது தோல்வி சந்தித்தாலும் அதை பயிற்சியாக எடுத்துக் கொள்ளுங்கள். 7. நேர்மறை சூழல் உருவாக்கவும். உங்களை ஊக்கப்படுத்தும் மக்களுடன் இருக்கவும். உங்களை தடை செய்யும் எண்ணங்களை தவிர்க்கவும். வெற்றி பெற்றவர்களின் உச்சக்கட்ட மனநிலை. நம்பிக்கை. உங்கள் இலக்கு அடைய முடியும் என்பதை நம்புங்கள். பொருத்தம். உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகள் ஒரே திசையில் இருக்கட்டும். கடைசி நம்பிக்கை. எதுவும் ஒரு நாளில் நடக்காது, ஆனால் செயல்படும் தன்மையுடன் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். முக்கிய உரை: நீங்கள் எண்ணுகிற அளவிற்கு நீங்கள் ஈர்க்கிறீர்கள். நீங்கள் செயல்படுகிற அளவிற்கு நீங்கள் வெற்றியை பெறுகிறீர்கள்.